தமிழினத்தின் சுதந்திரத்திற்காக போராடி மடிந்த அனைத்து மாவீரர்களையும் இன்றைய நாளில் நினைவு கூர்ந்து நெஞ்சிலே நிறுத்தி பூசித்து தலை குனிந்து வணங்கி தொடர்கிறேன். வவுணதீவில் வரலாறு எழுதியவள் சிறப்பு தளபதி லெப்டினல் மதனா. மட்டக்களப்பில் போராட்டத்துக்கு மேன்மேலும் ஆளணியைச் சேர்ப்பதில் ஈடுபட்டு பயிற்சி வழங்கி படையணியை கட்டி வளர்த்ததில் அவள் பங்கு குறிப்பிடத்தக்கது. இக்காலகட்டம் இவர்களுக்கு மிகவும் வேதனையும் சோதனையும் நிறைந்த காலமாகவே இருந்தது. மட்டுநகர் காடுகளை சிறிலங்கா இராணுவத்தினர் முற்றுமுழுதாக ஆக்கிரமித்திருந்த காலம் அது. அடிப்படை வசதிகள் கூட இன்றைய நிலையில் நம்பிக்கையும் மன உறுதியும் மட்டும் பலமாக கொண்ட தருணங்களில் மதனா ஒருபோதும் சோர்வடைந்ததில்லை. தனது தோழிகளுக்கு தெம்பூட்டி உற்சாகப்படுத்துவாள். இதன் பின்னர் படையணியை திரட்டி அப்படையணிகள் ஸ்ரீலங்கா இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களில் பங்கு பற்ற வகை செய்தாள். பாரிய தாக்குதல்களிலும் அனைத்து பதுங்கித் தாக்குதல்களிலும் திறம்பட செயலாற்றினாள். 4ஆம் முச்சந்தி முகாம் தாக்குதலின் போது கப்டன் அன்பரசி வீரச்சாவடைந்தாள். அன்பரசி ஒரு சுறுசுறுப்பான விவேகமான போராளி. இவளும் மதனாவுடன் சேர்ந்து படையணியின் வளர்ச்சிக்கு தோளோடு தோள் கொடுத்து உதவியவள். இவளது ஞாபகமாகவே மட்டு அம்பாறை மகளிர் படையணிக்கு அன்பரசி படையணி என்று பெயர் சூட்டப்பட்டது. மதனாவினது சுறுசுறுப்பையும் துணிவையும் புத்துணர்வையும் களங்களில் படை நடத்தும் திறமையையும் கண்ணுற்ற மதனாவை அன்பரசி படையணியின் சிறப்பு தளபதியாக நியமித்தார். அன்போடும் அரவணைப்போடும் தன் தோழிகளுடன் ஆடிப்பாடி மகிழ்வாள். முகாமில் தாயாகவும் கடமையில் கண்ணியமாகவும் களத்தில் படை நடத்தும் தளபதியாகவும் நின்று போராளிகளை வழிநடத்தி கொண்டிருந்தாள். இவளுக்கு சக தோழிகளுடன் சேர்ந்து விளையாடுவதென்றாலே அலாதி பிரியம். பின்னேரம் 4 மணியாகிவிட்டால் தன் படையணியினரை முகாமில் தங்கவிட மாட்டாள். கால்பந்து, கைப்பந்து, கிரிக்கெட், வட்டக்காவடி என பல்வேறு விளையாட்டுக்களை சக தோழியர் அனைவரையுமே விளையாடுவதற்கு உற்சாகப்படுத்தி தானும் சேர்ந்து விளையாடுவாள். இதனால் ஒவ்வொரு போராளியின் மனநிலையும் சமநிலைப்படுகின்றது என்பது அவளின் எண்ணம். மதனா பங்கு பற்றிய தாக்குதல்களில் மக்கள் நிறைந்து வாழும் சந்தவெளி, முரக்கொட்டான் சேனை, மாவடிவேம்பு ஆகிய இடங்களில் ரோந்து சென்ற சிங்கள இராணுவத்தினர் மீது மேற்கொண்ட தாக்குதல்கள் மக்கள் மனதில் இடம் பிடித்தன. இதில் பெருமளவு எதிரிகளும் இராணுவ தளபாடங்களும் அழிக்கப்பட்டன. மதனாவின் வழிநடத்தலில் பெண் புலிகளின் வீரம் கண்டு எதிரி அதிர்ந்தான். மக்கள் அதிசயித்தனர். புழுகுணாவி வெற்றிச் சமரிலும் மதனா தனது படையணியினருடன் பெரும் பங்காற்றினாள். மட்டக்களப்பில் இவளின் பாதம் படாத மண்ணே இல்லை எனலாம். கிழக்கு காடுகளின் காட்டு மரங்கள், மலைகள், அருவிகள் அத்தனையும் இவளை அறியும். கஜபாகு சிறப்பு படையினர் நிலை கொண்டிருந்த வவுணதீவு ஆக்கிரமிப்பு இராணுவ முகாம் மீதான தாக்குதலில் இவளது அணிக்கு ஒரு இலக்கு கொடுக்கப்பட்டது. அதிகாலை சண்டை ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 8 மணி நேரம் உக்கிரமோதல் தொடர்ந்தது. 100க்கு மேற்பட்ட இராணுவத்தினர் கொல்லப்பட்டதும் எஞ்சிய எதிரிகள் திகிலடைந்து ஓடத் தொடங்கினர். தனக்கு கொடுக்கப்பட்ட பகுதியை வெற்றிகரமாக கைப்பற்றிய மதனாவின் குரல் ஆர்வத்துடன் தொலைத்தொடர்பு சாதனத்தில் ஒலித்தது. நாங்கள் எங்கள் பகுதியை முற்றாக பிடித்து கிளியர் பண்ணிவிட்டோம். களத்தில் அவளது பணி முடிந்த பின்னர் கூவிச் சென்ற எரிகணை ஒன்று இவளது உயிரை பறித்து கொண்டது. காயம்பட்ட தோழி ஒருத்தி மதனாவின் உடலை சுமந்தபடி வந்து கொண்டிருந்தாள். மதனா மகளிர் படை நடத்திய இளைய தளபதி அவள். அவளது பெயர் சொல்ல இன்று நீண்ட அணியாய் அவர்கள். நினைவு பகிர்வு. நினைவில் நிறைந்த தோழிகள். தமிழினத்தின் சுதந்திரத்திற்காக போராடி மடிந்த அனைத்து மாவீரர்களையும் இன்றைய நாளில் நினைவு கூர்ந்து நெஞ்சிலே நிறுத்தி பூசித்து வணங்கி இந்த உன்னதமான மறவர்களின் கனவுகளை நனவாக்க தொடர்ந்து பயணிப்போம்.